அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/1/2026 மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை சந்திரனுக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 9இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். உங்களுக்கு நிலவிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சுப நிகழ்வுகள் கைகூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 4இல் சஞ்சரிப்பதும் 2இல் சந்திரன் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
அசையும் அசையா சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3 சூரியன் செவ்வாய், 6 சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு நிலையினை பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். பயணங்களால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 3 சனி சஞ்சரிப்பதும் குரு வக்ரகதியில் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நிதானத்தோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் சக நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 10 இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம்.
பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.